பைத்தான் ஃப்ரேம்வொர்க் வெப்சைட்டாக மாறுங்க. இந்த ஃப்ரேம்வொர்க்கோட பேர் தான் ஜாங்கோ, ஜாங்கோன்னு சொல்லுவாங்க, இல்லை ஃப்ளாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இது மூலமாக வந்து ஒரு பைத்தான் ஃப்ரேம்வொர்க் வெப்சைட் தயாரிக்கும் போது வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. சேலரி ரேஞ்ச் நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைய தேதிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 25,000 இருந்து கிட்டத்தட்ட 45,000 வரைக்கும் வந்து ஆவரேஜாக வந்து சேலரியாக பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பைத்தான் ஃபுல் ஸ்டாக் வந்து இப்போ நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்க ஒரு டெக்னாலஜிங்க. அதில் கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் பைத்தான் ஃபுல் ஸ்டாக் படிக்கலாங்க. 2022 பாஸ் அவுட்டுங்க, ஓகேவா, டபுள் ஆஃபர் வாங்கியிருக்காருங்க. அகுர்சந்த் மன்முல் ஜெயின் காலேஜுங்க, சென்னையை சேர்ந்தவருங்க. 2022 பாஸ் அவுட்டுங்க, கெரியர் கேப் இருக்குங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து பிகாம் படிச்சு வருங்க, ஐடிக்குள்ளே போயிருக்காருங்க. ஸோ இதுதாங்க சரித்திரம், எல்லாராலையும் முடியுங்க. ஸோ அவருடைய ஸ்பீச் நம்ம பார்க்கலாங்க. ஃபுல் ஸ்டாக் பைத்தானுடைய ரோட் மேப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் ஃபுல்லாக ஃபுல் ஸ்டாக்கை பற்றி சொல்லிட்டுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரண்ட் அண்டு பேக் அண்டு டேட்டா பேஸ் படித்தா முடிஞ்சுங்க, டிப்ளாய்மெண்ட் 3 படித்தா முடிச்சுங்க. டிப்ளாய்மெண்ட்டுங்க, க்ளவுடில் கொண்டு போய் எப்படி இதை டிப்ளாய் பண்ணுறாங்க, AWS இல்லை அஷூரில் எப்படி கொண்டு போய் க்ளவுடில் டிப்ளாய் பண்ணுறாங்கன்றது. ஸோ இது 3 படித்தா போதுங்க, 1 2 3 படித்தா போதும். 4வது ஆட் ஆன டிப்ளாய்மெண்ட் கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க. நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், IBM சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க, அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும், அப்படி ஏமாற்றி போனாலும் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையா வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையா போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் மீட் பண்ணுறோங்க. என் கூட ஸ்ரீராம் வேறு இருக்கோம். ஸ்ரீராம் ஆஃப்லைனில் வந்து என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டு இருந்தாருங்க பைத்தானை பற்றிங்க. அதுவும் ஃபுல் ஸ்டாக்ல எப்படிலாம் இருக்கும், அது எவ்வளோ ஒர்த்து, ரோட் மேப்னு நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஓகேவா, அதுக்கான கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. என்கிட்ட ஆஃப்லைனில் நீ என்னெல்லாம் கேட்டியோ ஸ்ரீராம், அது எல்லாமே வந்து இப்போ நேரடியாக நம்ம ஆடியன்ஸுக்கும் பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் என்ன கேட்கலாங்க. நான் உங்களுக்கு கைட் பண்ண தயாராக இருக்கேன். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு இன்டெல் சர்டிஃபைட் பைத்தான் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து என்னுடைய ஐடியாஸ் அண்ட் நாலேஜ் வந்து ஷேர் பண்ண நான் தயாராக இருக்கேன். நீங்கள் கேள்வி கேட்கலாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதான் சார், எனக்கு வந்து ஃபுல் ஸ்டாக் பைத்தான்னா என்னன்னு தெரியணும் சார். நிறைய ஆடியன்ஸ்க்கும் அந்த டவுட் இருக்குது சார். சரி, ஓகே. ஸோ உங்கள் கேள்விகளுக்கு முன்னாடி தம்பி, ஆக்சுவலாக வந்து என் தம்பி யுவாவை பற்றி பேசணுங்க. இன்னைக்கு பிளேஸ் ஆன என் தம்பியை பற்றி தான் நான் பேச போகிறேங்க. ஸோ தம்பியோட பேர் வந்து யுவாங்க, பிகாம் சிஎஸ்ங்க. ஓகேங்களா, 2022 பாஸ் அவுட்டுங்க, ஓகேவா, டபுள் ஆஃபர் வாங்கியிருக்காருங்க. அகுர்சந்த் மன்முல் ஜெயின் காலேஜுங்க, சென்னையை சேர்ந்தவருங்க. அதாவதுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு இருப்பீங்க, கெரியர் கேப் இருக்குது, எனக்கு வேலை கிடைக்காது. தம்பி வந்து நான் ஐடியில் ஒர்க் பண்ணவருங்க, நான் ஐடியிலேருந்து ஐடிக்குள்ளே போயிருக்காருங்க. 2022 பாஸ் அவுட்டுங்க. ஏங்க நம்மளால் முடியாது, நம்பிக்கையோடு படித்தா மட்டும் போதுங்க. இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து உன்னால் முடியாதுன்னு மட்டுமே சொல்கிறவங்க தாங்க இருப்பாங்க. நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்ண பாருங்கள். எவன் ஒருவன் உன்னை தாழ்த்துறானோ அதை வந்து தள்ளி போயிட்டு உன்னுடைய எண்ணங்கள் நோக்கி ஓடுங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. நம்பிக்கையோடு போராடுங்க. கண்டிப்பாக வந்து இவர் வந்து ஒரு ஐகானுங்க, சரித்திர நாயகன் நான் சொல்லாங்க. ஏன்னா வந்து ஒரு நான் ஐடியிலேருந்து ஐடிக்குள்ளே போயிருக்காருங்க. 2022 பாஸ் அவுட்டுங்க, கெரியர் கேப் இருக்குங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து பிகாம் படிச்சு வருங்க, ஐடிக்குள்ளே போயிருக்காருங்க. ஸோ இதுதாங்க சரித்திரம், எல்லாராலையும் முடியுங்க. நம்பிக்கையோட போராட மட்டும் போதுங்க, அண்ட் நேர்மையாக போகணும்னு நினைங்க. ஓகேவா, ஸோ அவருடைய ஸ்பீச் நம்ம பார்க்கலாங்க. 2022 பாஸ்ட் அவுட்னா. ஓகே ஓகே ஓகே. ஸோ முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த அக்கௌண்டிங் ஃபீல்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஐடி ஃபீல்டு உள்ளே போகணும் தான் எனக்கு மோஸ்ட்டாக ரொம்ப ஆசையே. பட் ஆனால் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணதுனால நான் அந்த அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டு எடுக்க மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் கன்வின்ஸ்லாம் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் தான் கரியர் கேப் இருந்துச்சு. எனக்கு ஒரு 2 இயர்ஸ் கரியர் கேப் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக எல்லாருக்குமே டஃப்பாக தான் இருக்கும், எனக்கும் ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா புதுசாக நம்ம ஒன்று கற்றுக்கும் போது கண்டிப்பாக அது புரியாது, போக போக தான் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ ஸ்டார்டிங்கில் போகும்போது புரியல, பட் ஆனால் உங்கள் கைடன்ஸோட அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு போக போக.
அவர் ஸ்பீச் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக நீங்களும் வாழ்த்துங்க. நம்ம இப்போ உங்களோட கேள்வியை பார்க்கலாங்க. சரி, ஆக்சுவலாக வந்து நிறைய வீடியோஸில் நம்ம இந்த டாப்பிக்கை பற்றி பேசியிருக்கோம். பட் ஸ்டில் வந்து லைக் ஒரு அவுட்லைன் மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஏன்னா ஒரு வீடியோவில் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோன்னா அதுக்கான அவுட்லைன் கிடச்சிச்சின்னா தான் வந்து அவங்களுக்கு புரியுங்க. அதனால் இந்த நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தாலுமே இது ரிப்பீட்டேட்டிவாக இருந்தாலுமே நான் சொல்லிடுறேங்க. அதாவது ஃபுல் ஸ்டாக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெப்சைட்டை தயாரிக்கிறது ஃபுல் ஸ்டாக்குங்க. ஒரு வெப்சைட்டை நம்ம தயாரிக்கிறோன்னா இங்கே ஒரு இன்டர்நெட் இருக்குன்னா இங்கே ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், இங்கே ஒரு பேக் எண்ட் இருக்கும், டேட்டா பேஸ் இருக்கும். நம்ம ஒரு ஃபுட் ஆர்டரிங் ஆப் வச்சுக்கலாங்க. ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணுறேங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி. அது ஒரு வெப்சைட்டாக திங்க் பண்ணுங்கள், ஆப்பாக இல்லாமல். நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து இட்லி 2 வேணும், 4 தோசை வேணுன்ட்டு இந்த ஃப்ரண்ட்டில் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதை ஃப்ரண்ட்னு சொல்லுவாங்க. அது HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நீ அடிச்சுட்டு இன்டர்நெட்டை மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டு சப்மிட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக டேட்டா இங்கே வருதுங்க. இந்த டேட்டாவெல்லாம் வாங்குறவன் தான் வந்து அந்த பைத்தான் பேக் எண்டுங்க. நீ என்னப்பா 4 இட்லி 2 தோசை கேட்குறியா அப்படின்ற ஆர்டர்லாம் வாங்குறவன் தான் பைத்தானுடைய பேக் எண்டுங்க. இன்டர்நெட் மூலமாக வருதுங்க. இன்டர்நெட் மூலமாக அந்த பைத்தான் வாங்கிட்டு அது எடுத்துகிட்டு போய் MySQL ஒரு டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ இவர் ஸ்ரீராம் வந்து 4 இட்லி 3 தோசை ஆர்டர் பண்ணியிருக்காருன்றது பைத்தான் டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ணும். அதுக்கு MySQLங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்டில் வந்து நம்ம HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சுட்டு கூட ரியாக்ட்ன்ற டெக்னாலஜி படிச்சா இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்குங்க உன்னோட வெப்சைட்டுங்க. பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா பைத்தான் படிச்சுட்டு டேட்டா பேஸில் MySQL இல்லை வந்து PostgreSQL அந்த மாதிரி ஏதாவது லைக் டேட்டா பேஸ் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பராக மாறிடுறோம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம படிக்கணும்னு நினச்சா வந்து இந்த வெப்சைட்டை கொண்டு போய் டிப்ளாய் பண்ணுற கிளவுட் கம்ப்யூட்டிங். ஓகேவா, இந்த வெப்சைட் வந்து லைக் வேற பிஸ்னஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு APIs தான் தேவைப்படுங்க. இப்போ நான் வந்து பைத்தானில் பண்ணியிருக்கேன், அவன் ஜாவாவில் பண்ணியிருக்கானா, பைத்தானில் பண்ணது ஜாவாவில் பண்ணது இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வெப் API தேவைப்படும். ஒரு டெக்னாலஜி இது வேற டெக்னாலஜி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது இன்டராக்ட் பண்ணுறதுக்கு நடுவில் வந்து ஒரு API தேவைப்படுங்க. அதான் வெப் APIன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த APIஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு பைத்தானுடைய ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக மாற முடியுங்க. இதுக்கான சேலரி ரேஞ்ச் நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைய தேதிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 25,000 இருந்து கிட்டத்தட்ட 45,000 வரைக்கும் வந்து ஆவரேஜாக வந்து சேலரியாக பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பைத்தான் ஃபுல் ஸ்டாக் வந்து இப்போ நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்க ஒரு டெக்னாலஜிங்க. அதனால் கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் பைத்தான் ஃபுல் ஸ்டாக் படிக்கலாங்க. என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் நம்ம சொல்லணும் சார். அதை வந்து எப்படி பைத்தானோட இல்லை டிஜாங்கோன்ற ஃப்ரேம் ஒர்க்லாம் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது? சரி, ஆக்சுவலாக வந்து ரொம்ப அருமையான கேள்விங்க. அதாவது ஒரு வெப்சைட் நம்ம தயாரிக்கிறோம்னா வந்து நார்மலாக அந்த காலம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து HTML CSS இங்கே பைத்தானை வச்சு பண்ணிட்டாங்க. ஓகேவா, இது நார்மலாக ஒரு வெப்சைட்டை தயாரிச்சிருவாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வெப்சைட்லேயே வந்து சில இன்பில்ட்டாக வந்து ஃபங்க்ஷனாலிட்டி இப்போ ஆட் பண்ண ரிமூவ் பண்ணலாம் வந்து டக்குன்னு பண்ணுறதுக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறதா இருந்தால் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி சீக்கிரமாக எழுதுறதுக்கு உருவாக்கினது தான் ஃப்ரேம் ஒர்க். நார்மலாக ஒரு பைத்தான் வெப்சைட்டாக இருக்குது, அதில் இந்த ஃப்ரேம் ஒர்க்கும் ஆட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா வந்து பைத்தான் ஃப்ரேம் ஒர்க் வெப்சைட்டாக மாறுங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்கோட பேர் தான் ஜாங்கோன்னு சொல்லுவாங்க, இல்லை ஃப்ளாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இது மூலமாக வந்து ஒரு பைத்தான் ஃப்ரேம் ஒர்க் வெப்சைட் தயாரிக்கும் போது வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெப்சைட்டை பில்ட் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டுங்க, ஈஸியாக ஃபாஸ்ட்டாக. ஏன்னா இன்பில்ட் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, நல்லா கால் பண்ணி விட்டுக்காலும் டக்குன்னு பண்ணுவாங்க. அதான் இந்த பைத்தானுடைய ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து லைக் ஒரு டிப்பிக்கலான எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய ஒரு லீவ் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குன்னு வச்சுங்களேன். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட லீவ் அப்ளிகேஷன் ஃபார்முங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, எனக்கு இந்த லீவ் வேணும்ட்டு அப்ளை பண்ணுறாங்க. அது HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் மூலமாக பண்ணிவிட்டு அது அப்படியே வந்து பேக் எண்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஜாங்கோ வந்து அந்த ஃபார்ம் சப்மிட் டேட்டாவை எடுத்துக்கும். கரெக்டான டேட்டா கொடுத்துருக்காங்க, அதுவே வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே அதுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம ஆட் பண்ணிவிடுவோங்க. ஓகே, வெரிஃபை பண்ணிவிட்டு டேட்டா பேஸில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறது இது எல்லாமே பைத்தான் ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் பண்ணிவிடுங்க. ஓகே, இதுதான் நார்மல் ஃபங்க்ஷனாலிட்டி. இதில் வந்து ஒரு வாத்தியார் வந்து அப்ரூவ் பண்ணுறாரு, ரிஜெக்ட் பண்ணுறாருன்னு ஃப்ரண்ட்டில் பண்ணுறது எல்லாமே இந்த ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்கில் இன்பில்ட்டாக ஃபங்க்ஷனாலிட்டி தான் இருக்குங்க. அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டா போதுங்க, ஈஸியாக பண்ண முடியுங்க. ஓகே, இப்படி தான் நடக்கும் ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க். ஓகே சார், என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, இதே ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் தான் சார், அதுவே நம்ம பைத்தானில் பண்ணுறதுக்கும் மோனில் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? ரொம்ப சிம்பிளுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரண்ட் எண்டில் இருக்குங்க. பைத்தான் நான் வந்து ஃபுல் ஸ்டாக் பைத்தான் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து பைத்தான் ஜாங்கோ வந்து பேக் எண்டில் இருக்குங்க. டேட்டா பேஸ் MySQL இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே மர்ன் ஸ்டாக்காக இருந்தால் ஃப்ரண்ட் எண்ட் வந்து அதே HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் ரியாக்ட் தான். அங்கே இருக்கிற ஃப்ரண்ட் எண்ட் தான் இங்கேயுமே இருக்குங்க. ஓகே, HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் ரியாக்ட் தான் ரெண்டுத்துலேயும் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா வந்து Node.js அண்ட் Express.js இருக்கும். அண்ட் டேட்டா பேஸ் வந்து MongoDBன்ற டேட்டா பேஸ் இருக்குங்க. லைக் டெக்னாலஜி மாறுதுங்க, ஆனால் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன ஒரு வெப்சைட் தயாரிக்கிறதாங்க. ஓகேவா, மர்ன் ஸ்டாக்கை விட ஃபுல் ஸ்டாக் பைத்தான் இப்போ க்ரோத் அதிகமாக இருக்குங்க. அது ஒன்று.
அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஃபங்க்ஷனாலிட்டி ஈஸியாக எழுதணும், ஒரு ப்ராஜெக்டை கடன்னு முடிக்கணும்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ஃபுல் ஸ்டாக் பைத்தான், ஜாங்கோ. அதே வந்து யூஐ சூப்பராக இருக்கணும், வெப்சைட் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து MERN ஸ்டாக். ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குங்க. புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ஃபுல் ஸ்டாக் பைத்தானை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறது, ஃபங்க்ஷனாலிட்டி ரெடி பண்ணுறதுலாம் ஈஸியாக பண்ண முடியும். MERN ஸ்டாக்ல வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுறது கஷ்டம், பட் ஆனால் இதனுடைய இன்டராக்டிவிட்டி, ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இதுக்கு அதிகம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதில் உங்களுக்கு எது ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் வந்து கோர்ஸாக படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஸ்டாக் பைத்தான் இஸ் கம்பேரிட்டிவ்லி பெட்டர் தேன் MERN ஸ்டாக். அதில் ஓப்பனிங் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஓப்பனிங் அதிகம் கண்டிப்பாக கம்பேரிட்டிவ்லி அதிகம் தாங்க ஃபுல் ஸ்டாக் பைத்தான். ஓகே சார், என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எப்போவுமே கேட்குறது தான் சார். எந்த ஒரு கோர்ஸாக இருந்தாலுமே நம்ம அதுக்கு ப்ராப்பரான ரோட் மேப் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். கண்டிப்பாக ஃபுல் ஸ்டாக் பைத்தானோட ரோட் மேப் எப்படி சார்? ஸோ ஃபுல் ஸ்டாக் பைத்தானுடைய ரோட் மேப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் ஃபுல் ஸ்டாக்கை பற்றி சொல்லிட்டுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரண்ட் அண்டு பேக் அண்டு டேட்டா பேஸ் படித்தா முடிஞ்சுங்க, டிப்ளாய்மெண்ட் 3 படித்தா முடிஞ்சுங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லி முடிச்சிட்டேங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோட் மேப்பில் ஃப்ரண்ட் அண்ட் படிக்கணும், பேக் அண்ட் படிக்கணும், டேட்டா பேஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய லைக் டிப்ளாய்மெண்ட் படிக்கணும். இதுதான் கான்செப்ட்டுங்க. ஓகேவா? ஃப்ரண்ட் அண்ட் பார்க்கும்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட்டுக்கு, ஹாஸ்பிட்டல் புக்கிங்காக ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறோன்னு வச்சுங்க. எக்ஸாம்பிளில் வச்சு நான் சொல்கிறேங்க எப்படி படிக்கணும். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கான அந்த புக்கிங்கான ஒரு பேஜ் நீங்கள் ரெடி பண்ணணும். அதுக்கு ஸ்ட்ரக்சர், அந்த பேஜில் எதெல்லாம் டேபிள் வரணும், லைக் என்னெல்லாம் பாக்ஸஸ் வரணும், பட்டன் வரணும்னு சொல்கிறது HTML ஸ்ட்ரக்சருங்க. அது கலர்ஃபுல்லாக தரத்துக்கு CSSங்க. அதில் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் ஆட் பண்ணுறதுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்டுங்க. அண்ட் இன்னும் பெட்டராக ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ்க்காக ரியாக்ட்டுங்க. இந்த 4 டெக்னாலஜி ஃப்ரண்ட் எண்டில் படிச்சிருங்க. படித்து முடிச்சுட்டு பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் படிக்க வேண்டியது ஜாங்கோ ஃப்ரேம்வொர்க், பைத்தானுடைய ஜாங்கோ ஃப்ரேம்வொர்க்கு. அந்த ஃப்ரேம்வொர்க் எப்படி யூஸ் ஆகுது, அதை வச்சு எப்படி கோட் பண்ணுறதுன்னு இந்த பேக் எண்டில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். ஓகேவா? லேர்ன் பண்ணிக்கிட்டு இந்த டேட்டாவை கொண்டு போய், ஏன்னா இருக்கிற டேட்டாவெல்லாம் அப்சர்வ் பண்ணுறவங்க தான் இந்த பேக் எண்டுங்க. அதை எடுத்துகிட்டு போய் டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணுற அந்த லைக் உங்களுடைய MySQL டேட்டா பேஸுங்க. ஸோ அதை நீங்கள் கற்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அண்டு ஆட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து டிப்ளாய்மெண்ட்டுங்க, க்ளவுடில் கொண்டு போய் எப்படி இதை டிப்ளாய் பண்ணுறாங்க, AWS இல்லை அஷூரில் எப்படி கொண்டு போய் க்ளவுடில் டிப்ளாய் பண்ணுறாங்கன்றது. ஸோ இது 3 படித்தா போதுங்க, 1 2 3 படித்தா போதும். 4வது ஆட் ஆனால் டிப்ளாய்மெண்ட் கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க. அண்ட் 5வது ஆட் ஆனால் REST API லேர்ன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இப்போ வந்து லைக் என் அப்ளிகேஷன் வந்து இன்னொரு அப்ளிகேஷனோட இன்டராக்ட் பண்ணுறதுனா, இப்போ டாக்டர் அவைலபிளாக இருந்தால் தான் அந்த பேஷண்ட்டுக்கு புக் பண்ண முடியும். டாக்டர் அவைலபிலிட்டிக்கு நான் வேறு ஒரு அப்ளிகேஷன் வச்சுருப்பேன். அந்த அப்ளிகேஷனும் இந்த அப்ளிகேஷனும் பாருங்களேன், பேஷண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு, பேஷண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, இந்த டாக்டர் எனக்கு வேணும்ட்டு, அந்த டாக்டர் அவைலபிளாக இருந்தால் அந்த பேஷண்ட்டுக்கு வரும். அப்போ டாக்டர் அவைலபிள் உனக்கு புக் பண்ணுறமான்னு புக் பண்ணுறது. இந்த டாக்டர் அப்ளிகேஷனும், இந்த பேஷண்ட் அப்பாயின்மெண்ட் அப்ளிகேஷனும், டாக்டர் அவைலபிலிட்டி அப்ளிகேஷனும், பேஷண்ட்டுக்கான புக்கிங் அப்ளிகேஷனும் இன்டராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வெப் API தேவைப்படும். இந்த 5வது அந்த வெப் API லேர்ன் பண்ணும்போது நமக்கு பெட்டராக இருக்கும். நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம். ஃபுல் ஸ்டாக் பைத்தான் கோர்ஸ் படித்தாங்கன்னா இல்லை இன்டர்ன்ஷிப் பண்ணாலும். ஓகே சார், என்னோட அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு கம்பேர் பண்ணி கேட்டேன், இப்போ ஒரேடியா 3 கேட்டுறேன் சார். ஜாவா, பைத்தான் அண்ட் MERN இது எல்லாத்தையுமே ஃபுல் ஸ்டாக் பண்ணா எப்படி சார் இருக்கும்? எல்லாத்துக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? டிஃப்ரென்ஸ் ரொம்ப சிம்பிள் தாங்க தம்பி. ஆக்சுவலாக வந்து நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தாங்க. அதாவது வந்து ஃப்ரண்ட் எண்டில் இதே தாங்க இருக்க போகுது, HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட்டுங்க, ரியாக்ட்டுங்க. இது வந்து உங்களுடைய ஃப்ரண்ட் எண்ட். பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஜாவாக்கும் MySQLங்க, பைத்தானுக்கும் MySQLங்க, இங்கே MongoDB இருக்குங்க. ஓகேவா? ஸோ லைக் இங்கே ஃப்ரண்ட் எண்டு, இது பேக் எண்டுங்க. நடுவில் இருக்கிற இவங்க மட்டும்தான் மாற போகிறாங்க. அங்கே வந்து ஃபுல் ஸ்டாக் ஜாவாவாக இருந்தால் வந்து இதே ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ஜாவா வித் ஸ்ப்ரிங் பூட் இருந்து MySQL கொண்டு போய் ஸ்டோர் பண்ணாங்கன்னா அவன் ஃபுல் ஸ்டாக் ஜாவாங்க. இங்கே வந்து பைத்தான் வித் ஜாங்கோ இருந்து அதே MySQL டேட்டாபேஸாக இருந்தால் அது ஃபுல் ஸ்டாக் பைத்தானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா Express.js Node.jsங்க. இங்கே MySQL டேட்டாபேஸும் இருக்கலாம், இல்லை MongoDB இருக்கலாம். MongoDB தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது MERN ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இதில் எது வந்து சூப்பர் பெட்டர்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஸ்டாக் ஜாவாக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி ரொம்ப அதிகம், செக்யூரிட்டி ரொம்ப அதிகங்க. அப்படி ஒரு அப்ளிகேஷன் தயாரிக்கிறது தான் ஜாவா. 2வது ஃபங்க்ஷனாலிட்டி ரொம்ப கம்மி, டக்குன்னு பண்ணணும்னா இன்பில்ட் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி பண்ணால் பைத்தான், ஃபுல் ஸ்டாக் பைத்தானுங்க, ஜாங்கோ ஃப்ரேம்வொர்க்கு. 3வது உங்களோட UI செம்மையாக இருக்கணும், அழகாக இருக்கணும், செம்ம இன்ட்ராக்டிவாக இருக்கணும், ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னா உங்களுடைய MERN ஸ்டாக்குங்க. இந்த மாதிரி 3மே இருக்குங்க. எது உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரிங்க. அண்ணா நான் ஒரு ஃப்ரெஷர், நான் வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா ஜாவா தான் ஃபஸ்ட்டு நல்லா போயிட்டு இருக்கிறதுங்க. 2வது ரேங்க் தான் பைத்தானுங்க, 3வது ரேங்க் தான் MERN ஸ்டாக்குங்க. சேலரி எல்லாருக்கும் ஒன்று தான். ஓகே, ஆமாங்க. சரி, இப்போ நான் பைத்தான் ஃபுல் ஸ்டாக் படிச்சிட்டேன், அதுக்கப்புறம் என்ன சார் லேர்ன் பண்ணணும்? பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப் படிச்சிங்கன்னா வந்து அடுத்து நீங்கள் முதல்ல வேலைக்கு போயிடுங்க.
ஸோ அதுக்கப்புறமா நம்ம ப்ரொஃபைலை பில்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து லைக் நம்ம படிக்க வேண்டியது இந்த ஏபிஐ ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான். ஏன்னா பைத்தான் இருக்கான் அப்படின்னா வந்து ஜாவா மாதிரி வேற வெளியில் இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் கூட இன்ட்ராக்ட் பண்ணோம். நான் ஒரு அப்ளிகேஷன் தயாரிக்கிறேன் தம்பி, ரெயின்ஃபால் சென்னையில் எங்கெல்லாம் நடக்குதுன்ட்டு. அந்த ரெயின்ஃபால் வெப்சைட் இருக்கும், AccuWeather.com கவர்மெண்ட்டோடைய வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் இருக்கிற டேட்டாவை எடுத்து தான் நான் ரெயின்ஃபால் வெப்சைட் நான் காமிக்க போகிறேன். ஓகே, அப்போ அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஏபிஐஸ் தான் தேவைப்படுங்க. அப்போது நீங்கள் ஃபியூச்சரில் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் பைத்தான் டெவலப்பராக இருக்கீங்கன்னா ஏபிஐஸ் லேர்ன் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான அப்ளிகேஷனை குட்டி குட்டியாக பிரிக்கிறது தான் வந்து மைக்ரோ சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி மைக்ரோ சர்வீசஸ் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண கற்றுக்கலாங்க. இது 2 விஷயங்கள் முக்கியமாக நம்ம பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா வந்து லைக் கோடிங் வைஸுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து லைக் இந்த ப்ராஜெக்டை ஒரு 100 கம்ப்யூட்டரில் கொண்டு போய் 100 சர்வரில் கொண்டு போய் டிப்ளாய் பண்ணுறதுக்கு டாக்கர், ஜென்கின்ஸ் இந்த மாதிரி டூல்ஸ் தான் தேவைப்படும். ஓகேவா? அந்த மாதிரி வந்து டெவாப்ஸ் டூல்ஸ்லாம் லேர்ன் பண்ணிட்டா ஃபுல் ஸ்டாக் பைத்தான் டெவலப்பர்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இது 2வது ஃபீல்டுங்க. அண்ட் 3வது வந்து ஏஐ ட்ரிவன். சரிங்களா? ஃபுல் ஸ்டாக் பைத்தான் டெவலப்பர்ஸ் பார்த்தா பைத்தான் தெரியுமே, டேட்டா சயின்ஸ்லாம் படிக்க ஆரம்பி, டேட்டா அனலிஸ்ட்னு சொல்கிற பாண்டாஸ் நம்பைலாம் கற்றுக்கோ. அதுல டேட்டா சயின்ஸ் லைப்ரரிஸ்லாம் கற்றுக்கிட்டு ஏஐ எல்லாத்தையும் வந்து சேட் பாட்ஸ் மாதிரி ஏஐலாம் வந்து சரிங்களா உங்களோட ஃபுல் ஸ்டாக் பைத்தானில் வந்து நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி தான் உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணும். ஓகே சார், பைத்தான் ஃபுல் ஸ்டாக் பற்றி தான் கேட்க வந்தேன். ஆனால் கடைசி கொஸ்டின் வரும்போது நீங்கள் எல்லாம் அதில் டேட்டா சயின்ஸ்லேருந்து ஏஐலேருந்து எல்லாமே கொண்டு வந்துட்டீங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற கண்டிப்பாங்க. நான் நிறைய இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசியிருக்கேங்க. ஒன்றே ஒன்று தாங்க, நம்ம வந்து நம்பிக்கையோடு படிக்கணுங்க. ஓகேவா? நம்மளால் முடியும்னு மட்டும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்குங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நம்ம ஜெயிப்போங்க. டெக்னாலஜின்றது வந்து ரொம்ப ஈஸிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க கோடிங் கஷ்டம், கோடிங் நம்மளால் எழுத முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. அதே மாதிரி ஏஐ வந்து கோடிங்கை ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாதுங்க. ஏஐ வச்சு தான் கோடிங் நிறைய பண்ண போகிறோம் நம்ம. சரிங்களா? ஓகே, இது ஒரு புது உலகம் உருவாகிட்டு இருக்குங்க. நீங்கள் வந்து லைக் ஃபுல் ஸ்டாக் பைத்தானோ இல்லை ஏதோ ஒரு டெக்னாலஜி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோர்ஸோ இன்டர்ன்ஷிப் பண்ண வந்து கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்னுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பருங்க, என்னுடைய பர்சனலாக இருக்கிற இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் மெசேஜுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சவங்க பெரிய நம்பிக்கையோடு முடிக்கிறேங்க. ஓகேவா? வாழ்க தமிழ். நன்றி தம்பி.